பல நன்மைகளுக்காக குதிரை லாடத்தை நாம் பயன்படுத்தி வருகிறோம். எந்த உலோகத்தில் குதிரை லாடத்தை பயன்படுத்தினால் என்ன பயன் என்றும், இந்த குதிரை லாடத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக குதிரை லாடம் என்பது சுக்கிரன் சனியினுடைய அம்சத்தை குறிக்கக்கூடியது. ஜாதகத்தில் சனி சுக்கிரனுடைய சேர்க்கையை தனைத்திய யோகம் என்று சொல்லுகிறது. இந்த தனைத்திய யோகம் என்பது பல வரவுகளை கொடுப்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக, மாந்திரிகத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை மோகனம் என்று சொல்லப்படுகிறது. மோகனம் என்றால் அதிகப்படியான கவர்ச்சியை, வசீகரத்தை கொடுக்க வல்லது என்ற பொருளை வழங்குகிறது. எனவே இந்த குதிரை லாடத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். இந்த குதிரை லாடத்தை நாம் இரும்பில் பயன்படுத்தும் பொழுது இது தீய சக்தியிலிருந்து விலகக்கூடிய ஒரு அற்புத சக்தியாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, எதிர்மறை கெட்ட சக்திகளிலிருந்து தடுக்கும் வல்லமையை இரும்பால் ஆன குதிரை லாடம் கொடுக்கிறது. வெள்ளியால் ஆன உலோகம் செல்வத்தை, பணவரவை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அது பயன்படுகிறது. பித்தளையில் செய்யப்படுகின்ற குதிரை லாடம் குடும்பத்தில் உள்ள வாஸ்து தோஷங்களை போக்குவதற்கும், அதே போல கடன் தொல்லை நீங்க பெரிய வசீகர மந்திர சக்தியாக இது பயன்படுகிறது. தாமிரத்தில் ஆன குதிரை லாடத்தை பயன்படுத்தும் பொழுது ஆரோக்கியமான சக்தியையும், அதிகப்படியான உடல் ஆற்றையும், குடும்ப ரீதியான வளர்ச்சியும், வியாபார உயர்வு, பணவரவு இவற்றை வழங்குகிறது. வெண்கலம் அல்லது பஞ்சலோகத்தில் பயன்படுத்தும் பொழுது அதிகப்படியான பலன்களை அளிக்க இந்த உலோகம் மிகுந்த ஒரு நன்மையை பயக்கிறது. பொதுவாக குதிரை லாடத்தை நாம் வீட்டின் பாதுகாப்பிற்கும், தீய சக்திகளிலிருந்து தப்பிப்பதற்கும், பணவரவு, செல்வம் பெருக, வெள்ளி ஆபரணங்கள் உற்பத்தியாக, வியாபார வளர்ச்சி அடைய போன்ற அனைத்திற்கும் இந்த குதிரை லாடம் மிகுந்த பலனை தரவல்லதாக இருக்கிறது. இந்த குதிரை லாடத்தை நாம் தலைவாசல் மேல் உள்ள நுழையும் பொழுது மேல் விதத்தில் இதை நாம் பொருத்த வேண்டும். குறிப்பாக குதிரையின் பாதங்கள் கீழ்நோக்கி இருக்குமாறு நாம் பொருத்துவது மிகவும் நல்லது. இவ்வாறாக சரியான முறையில் நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் நாம் முழுமையான பயனை பெற முடியும். அது மட்டுமல்ல, நேரடியாக கடைகளிலிருந்து வாங்கி வருவதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை குதிரை காலில் அணிந்ததை பயன்படுத்த வேண்டும். அல்லது வாங்கி வந்த பொருளை 3 நாள் குதிரை சாணத்தில், குதிரை தொழுவத்தில் வைத்து பிறகு நாம் இதை வீடுகளில் பயன்படுத்தும் பொழுது மிகுந்த பலனை தரும்.